Hi, hello, வணக்கம் மக்களே. நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? சாய் துக்குடா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாய் துக்குடா செய்யறதுக்காக 1 பவுண்ட் பிரெட் எடுத்துறோம். அதை நம்ம சின்ன சின்ன பீஸா ஸ்லைஸ் போட்டு எடுத்துறோம். பாருங்க, ஒரே மாதிரி சைஸை நான் ஈவனா கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ இதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் 4 பீஸ் ஒரே டைம் எடுத்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணா நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் வந்துடும். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுத்த 1 பவுண்ட் பிரெட் முழுசாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். 1 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொதி வர்றப்போ சைடில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் வரும். அந்த சுகரில் இருக்கிற அழுக்கு இந்த மாதிரி எடுத்துடலாம். அது மேலாக மிக்ஸ் பண்ணாமல் மேலாக எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும் அது. இப்போ இந்த கடாய் சுற்றி லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அந்த சுகர் கடாயில் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் முழுசாக கரைஞ்சி வர்றதுக்காக. 1 கிலோ சர்க்கரை போட்டு 500 ml தண்ணி ஊற்றி இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். நம்ம கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 2 நிமிஷம் கொதி வந்தாலே போதும், இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டான திட்டத்தை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சுகர் சிரப் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி திட்டம் இருந்தால் போதும், கரெக்டாக ரெடியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆறி வரட்டும். இது அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் சூடு வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் சூடேறி வரட்டும். ஆயில் சூடேறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம இது கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ஆயில் அதிகமாக வச்சுருக்கிறதுனால 2 பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ கம்மியாக ஆயில் ஊற்றி ஒரு 4 பீஸ் 5 பீஸாக போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு எடுங்க. ஆயில் அதிகமாக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி திருப்பி விடலாம். பாருங்கள், கலர் ப்ரௌன் கலராக மாறி வந்துட்டுருக்கு. 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறிச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு கலர் வந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த சுகர் சிரப் பாருங்கள், 15 நிமிஷமாக நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ லைட்டாக வெதுப்பாக சூடு இருக்குது. இந்த மாதிரி சூடு இருக்கிற சமயத்தில் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு சுகர் சிரப்பில் டிப் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட வேண்டாம், உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் அந்த மாதிரி பொறுமையாக திருப்பிட்டு 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறினா போதும். நம்ம சுகர் சிரப்பில் ப்ரெட்டை போட்டோன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ப்ரெட்டு. இந்த அளவுக்கு ஆகுனா போதும், நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ப்ரெட்டெல்லாம் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ பால் கோவா எடுத்துருக்கோம், ஸ்வீட் கோவா. இப்போ இதை ஒரு கடாயில் போட்டுக்கலாம். ஒரு குடுமி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்லேயே கிண்ட ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கோம், விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 100 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். பால் கோவாவில் பால் சேர்த்துக்கிறோம். நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த கோவா ஒரு க்ரீம் மாதிரி ஒரு ஃபார்மில் வரும். அப்போ தான் நம்ம அந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிடலாம். இதை விடாமல் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த பால்கோவா நல்லா நைஸாகி வர்ற வரைக்கும் இதே மாதிரி கிண்டுவோம். இப்போ இந்த பால்கோவா கொஞ்சம் நைஸாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு விசிறி வச்சு முழுசாக சுரண்டி எடுத்து ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம்.
இப்போ நான் ரெடி பண்ண கோவாவை எடுத்து இந்த மாதிரி பூசிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஒரு க்ரீம் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி கோவா எடுத்து ப்ரெஷ் ஸ்லைஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா சாய் துக்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலேயும் கோவா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலேயும் பால்கோவா அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இது இன்னும் அழகாக்கிடலாம். மலைச்சாரல் போல் பிஸ்தா பாதாம் சீவல் மேலே தூவி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தூவுறப்போ இது இன்னும் அழகாகிடும். பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குன்னா சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். 10 நிமிஷத்தில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யலாம். நான் வந்து 1 பவுண்ட் பிரெட் எடுத்திருந்தேன். இது வந்து 36 பீஸ் எனக்கு வந்திருந்தது. உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அளவு வச்சு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான சாய் துக்டா ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்களேன்னா அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.